மக்களே, இப்போ நம்ம கொல்லிமலையில் எங்கே இருக்கோன்னா பெரியண்ணசாமி கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ஒரு மலை மேலே தாங்க இருக்குது. ஸோ அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம மேலே போகிறோம். இந்த கொல்லிமலையில் இந்த மாசி பெரியண்ணசாமி கோயில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஸோ கொல்லிமலை வந்தேன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு போங்க. ஆனால் இந்த கோயில் ரொம்ப காட்டில் தாங்க, ஒரு மலையில் தான் இந்த சாமி இருக்குது. இப்போ நம்ம இந்த மேலே தான் போக போகிறோம். இந்த கோயிலுக்கு போகிற இடத்துலலாம் சின்ன சின்ன கடைகள் மாதிரி இருக்குது. அன்னாசி பழம், வாழைப்பழம், ஸோ இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. ரோடு எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஒத்தையடி பாதையாக தாங்க இருக்குது. இன்றைக்கி அமாவாசையாக இருக்கிறதுனால நல்ல கூட்டங்க இன்றைக்கி இந்த கோயில். அதனால பாருங்கள், ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சரௌண்டிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மூலிகை மரம் தான். இங்கே ஒரு பாட்டி சவுச்சவுலாம் விற்கிறாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், செம ஃப்ரெஷ்ஷுங்க. இங்கே ஃபுல்லாக தேக்கு மரம், இந்த மாதிரி யூக்லிப்டஸ் மரம்லாம் அதிகமாக இருக்குங்க. எப்படியெல்லாம் அந்த காலத்தில் கோயில்கள் இன்னும் இந்த மலை மேலே அது ஒத்தையடி பாதை. இந்த இடத்துல இந்த மணியெல்லாம் விற்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? ஃபுல்லாக இதுவும் செங்குத்தாக தாங்க இருக்குது. ஆனால் படிக்கட்டுலாம் கிடையாது. பாருங்கள் எப்படி இன்னும் போயிட்டு தாங்க இருக்குது. நம்ம இப்போ வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் நடந்திருப்போம். அதனால் இன்னும் கோயிலுக்கு நம்ம இன்னும் போகலை, போயிட்டே தான் இருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த பிளேஸ் எல்லாம் பாருங்கள். ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், வெள்ளை கலர் சவுச்சவ். இது எல்லாமே அவங்க ஃப்ரெஷ்ஷாக அவங்களுடைய தோட்டத்தில் இருந்தாங்க இது பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேற லெவலுங்க. இன்னும் புதர் மாதிரி இருக்குங்க. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மரத்தினுடைய வேறு நடக்கிறதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுவும் மழை பெஞ்சுதுன்னா இந்த இடத்துல நடக்கலாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இங்கே தான் தண்ணிலாம் ஓடி வரும். அந்த இடத்துல நம்ம நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா பெரிய பெரிய வேர், பழங்காலத்து வேருங்க. ஒருமா இங்கே ஒரு கடை இருக்குது. இங்கே மூலிகை சூப்பு இதெல்லாம் விற்கிறாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக பாறைங்க. இந்த பாறையில் நம்ம கடந்து போகணும். இந்த இடத்துல ஒரு மூலிகை சூப்பு கடை இருக்குது. சூப்பெல்லாம் 20 ரூபா 30 ரூபா தாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கோயிலுக்கு வரும்போது எல்லாருமே மறக்காமல் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வராமல் உங்களால் மேலே ஏற முடியாது. ஃபுல்லாகவே பாறை தான். கீழே மட்டும்தான் மண் தரையாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு ருத்ராட்ச கடை மாலை. இந்த மாசி பெரியண்ணசுவாமி கோயில் 2 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குங்க. நம்ம இப்போ தான் 1/2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் நம்ம 1.5 கிலோமீட்டர் மேலே போகணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி இன்கேஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டிங்கனாலும் உங்களுக்கு கடைகள்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே உங்களுக்கு பாறை தான். ஃபுல்லாகவே பாறை தாங்க. நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இங்கே வந்து ஒரு தண்ணி பாட்டில் வந்து 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ நம்ம அதை கூட வாங்கிட்டு நம்ம கூட மேலே போகலாம். ஆனால் தண்ணி பாட்டில் எடுக்காமல் போயிடாதீங்க. ஃபுல்லாக ஒத்தையடி பார்த்ததாங்க. ஒரு ஆள் நடக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். 2 பேர்லாம் ஒரே இடத்துல நடக்குன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நம்ம சைட்லேயும் பார்த்து தான் போகணும். ஏன்னா பூச்சி போட்டுலாம் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம போகணும். இன்னொரு 1.25 கிலோமீட்டர் போகணுங்க. நான் போனதுலேயே வந்து மிகப்பெரிய மலை கோயில்னால் வந்து அது இந்த மாசி பெரியண்ண சாமி கோயில் தான். ஏன்னா 2 கிலோமீட்ரு ஃபுல்லாக செங்குத்து, வேறு ரோடு கிடையாது. ஒத்தையடி பாதை தான், பாறை மண் இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரெக்கிங் போகிறவங்களுக்குலாம் இது வந்து நல்லா கரெக்டாக இருக்குங்க. மற்றபடி நார்மலாக போகிறவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும். ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கேயும் நிற்காமலாம் ஏற முடியாது. இந்த இடத்துல ஃபுல்லாக பாறை தாங்க. உங்களுக்கு ட்ரெக்கிங் போன எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம பாறையில் தான் ஏறுறோம், அடிக்கட்டே கிடையாது. கேர்ஃபுல்லாக போகணும். ஒவ்வொரு காலடியும் பார்த்து தாங்க எடுத்து வைக்கணும். ஏன்னா படிக்கட்டு கிடையாது, ஃபுல்லாக பாறை தான். இனிமே உங்களுக்கு ஃபுல்லாக பாறை தான். பார்த்து ஏறுங்க. ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு ஏதாவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இங்கே ஒரு கடை மாதிரி இருக்கு. இந்த யானை கண்ணுலாம் வைப்பாங்களே, அதில் வைக்கிறாங்க. கருங்காலி மாலை இதெல்லாமே இந்த இடத்துல சேல் பண்றாங்க. இது ஃபுல்லா பாருங்க, பாத்துங்க இருங்க எப்படி இருக்கு பாருங்க. வீடியோவா மூச்சு எது வாங்க சின்ன பையனை உங்களுக்கு வச்சுங்க. ஃபுல்லா பாறை. இந்த இடம் ஃபுல்லா கொஞ்சம் கரடு முரடா தாங்க இருக்கு. செம கூட்டம் கோயில் இன்னைக்கு. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் ஏறுறது. ஒவ்வொரு இடத்துலையும் களை தான் போட்டிருக்கு, அதனால நமக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். மூலிகை சூப்பு, வாட்டர் பாட்டிலு, சமோசா, பஜ்ஜி இந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ நம்ம வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம். இன்னும் மேலே போகணுங்க. இங்கே ஒரு கடை இருக்குங்க. சுழியம், பனியாறு இந்த மாதிரிலாம் போடுறாங்க. இன்னும் மேலே போகணுங்க. நம்ம ஒரு பாதி லெவலில் கிராஸ் பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்க, இப்போதான் அட்லீஸ்ட் நம்ம பாதி இடத்துல வந்திருக்கோம். இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னொரு 1 கிலோமீட்டர் பக்கம் போகணுங்க. போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இன்னும் இதோட டெஸ்டினேஷன் நமக்கு வந்து கிடைக்கல. ரோடெல்லாம் பயங்கர இது, ரோடே கிடையாதுங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கே நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே உங்களுக்கே பார்த்தாவே புரிஞ்சிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வந்து கோயிலில் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்போ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இன்னும் போயிட்டே தாங்க இருக்கு. இன்னும் போயிட்டு தான் மக்களே இருக்கும். பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு ரோடு? நம்ம மேலே போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணங்க. அந்த அளவுக்கு ஒரு மைண்டு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சார் காலையிலேயே வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. சாப்பிடாம மேலே இந்த மலை ஏற முடியாது.
இந்த இடத்துல பாருங்கள் ஏதோ அடுக்கி வச்சுருக்காங்க கல் மேலே கல்லா. ஆனால் இது என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தாங்க கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல அதிகமாக வந்து கிடையாது. ஏதோ இது ஒரு பரிகாரம்னு நினைக்கிறேன். வேண்டுதலுக்காக வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஒன்று இல்லைங்க, 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட இங்கே 100க்கு மேலே வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. மக்களே இன்னும் நம்ம போயிட்டு தான் மக்களே இருக்கோம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் நடந்திருப்போம். ஆனால் இன்னும் வந்து போயிட்டே தாங்க இருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. டான்ஸே கிடையாதுங்க. இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற லெவலுங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து வயசானவங்களும் போகிறாங்க. 60-70 வயசுக்கு மேலவங்களும் இந்த கோயில் இந்த மாதிரில தான் நடந்து போகிறாங்க. மலையை தாங்க குறைஞ்சி வச்சுருக்காங்க வழியாக. நம்ம பார்த்து தாங்க ஏறணும். எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்தோம். அவனால் வந்து ஏற முடியலைங்க. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏறுறதுக்கு. அவனுக்கு டீ வாங்கி கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது. மக்களை எங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நீர் ஊற்று இருக்குங்க. ஏதோ ஒரு சாமி மாதிரி ஏதோ இருக்காங்க, ஏதோ இது பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது தெரியுதுங்களா? கருப்பு சாமி. ஆணிக்கால் செருப்புங்க. ஆணிக்கால் செருப்பு வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு முக்கால்வாசி ரீச் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் அந்த பாட்டி போகிறாங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 65 வயசு ஆகும். நான் குச்சியை வச்சு ஊனிட்டு மேலே போயிட்டுருக்காங்க. போகுதுங்க, அது இன்னும் போயிட்டு தாங்க இருக்கு. மலை தாங்க ரொம்ப கஷ்டங்க ஏறுறதெல்லாம். இங்கே பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி வந்து கட்டி வச்சிருக்காங்க. கல்லார் கோபுரம் மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. மலையில இது மேல தாங்க ஏறணும். ஆக்சுவலா இதுதான் நமக்கு வந்து பெரிய டாஸ்கே. ஏன்னா ஃபுல்லா வழவழப்பு பாருங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுல தாங்க நடந்து போகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் செங்குத்து. கொஞ்சம் ஸ்டெப்பானாலும் நம்ம கீழே விழுந்துருவோம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டால் ஏற முடியலங்க. அதனால் நான் மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கேன். வாங்க நம்ம சீக்கிரம் போயிடலாம் வாங்க. செங்குத்து பாறைதாங்க. இந்த மலையை தாண்டினோன்னா நமக்கு கோயில் வந்துடும். இந்த கோயில் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா பில்லி சூனியம். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபேமஸ். அதனால தான் இந்த கோயில் வந்து மலை உச்சியில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அந்தளவுக்கு கொல்லிமலையில் எட்டுக்கையம்மன் எவ்வளோ ஃபேமஸோ அந்த அளவுக்கு இந்த மாசிலா பெரிய கருப்பணசாமி ஃபேமஸ்ங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. ஏறிட்டோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த எண்டு?
பாருங்க எவ்வளோ மாலைகள், கோழி, கெடா சாமிக்கு வேண்டிட்டு இங்கே தாங்க வந்து வெட்டுறாங்க. அவசரப்பட்டு தண்ணி நண்பன்ட்டு கொடுத்துட்டு தண்ணி இல்லாமல் மேலே ஏற முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏறுறதுக்கெல்லாம். இங்க பாருங்க வியூ பாயிண்ட் பேக் சைட்ல பாருங்க வியூ பாயிண்ட். ஆனால் இங்க வந்து எவ்வளவு பேர் மாற்றம் அடைஞ்சிருக்காங்க, ஃபுல்லா ஆன்மீகத்தில் இறங்கியிருக்காங்க. எவ்வளவு பேர் காலையில் தான் பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பெரிய சுவாமி. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வந்தாச்சுங்க, ரீச் ஆகிட்டோம் மோஸ்ட்லி. மறுபடியும் பாறைகள் ஆரம்பிக்குதுங்க. இதுலேருந்து எப்படி வந்தோமோ அந்த மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்குது. ப்ரோ இன்னும் மேலே எவ்வளோ தூரம் ப்ரோ? நம்மளும் கேட்டு கேட்டு தான் போயிட்டு இருக்கோம், வந்த பாடு இல்லை. வரக்கட்டை எல்லாம் மூச்சு வாங்குதுங்க. ஏன்னா செம ஹைட்டுங்க, நேராக கூட நடந்து போயிடலாம். ஆனால் இந்த மலையில் ஏறுறது செங்குத்தான பாறை, ரொம்ப கஷ்டம். இதில் என்ன அதிசயம்னா ஒரு 75 வயசு பாட்டியெல்லாம் ஏறுறாங்க. மறக்காம இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்த்துட்டு போங்க. இங்கே பாருங்க ஒரு பெரிய மரம், இந்த மரத்தை சுற்றி தான் நம்ம போகணும். கொஞ்சம் தூரங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. எல்லார்கிட்ட கேட்குற கொஞ்சம் தூரங்கிறாங்க. தீரன் படம் தான் ஞாபகத்து வருது. 2 கிலோமீட்டர் மாதிரி 20 கிலோமீட்டர் கூட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க நம்மளும் போயிட்டே இருக்கோம் 1 மணி நேரத்துக்கு மேலே. ஆனால் இன்னும் வந்தது இல்லை. மோஸ்ட்லி வந்தாச்சுங்க, சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் வந்த பாடு இல்லைங்க. வந்தாச்சுங்க. மக்களே நெருங்கிட்டோம். உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல பாருங்க கோபுரம் மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. மக்களே செம கூட்டங்க, 1000 பேருக்கு மேல இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு? எவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்கன்னு பாருங்க, ஃபுல்லா கியூ தாங்க.
வந்தாச்சுங்க கோயிலுக்கு. நம்ம கடைசியாக ஒரு 1 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம வந்தாச்சு. தெரியுதுங்களா கோயில் எவ்வளோ கியூ பாருங்க. தெரியுதா? இதுதாங்க கோயில். மாசில பெரியண்ண சுவாமி கோயில், கொல்லிமலையில் இருக்கிற மலை உச்சியில் இருக்கிற கோயில். இப்போ நம்ம சாமியை பார்த்தாச்சுங்க. சாமியை பார்த்துட்டு கீழே வந்துகிட்டு இருக்கோம். கீழே ஈஸியாக இறங்கிடலாம். ஆனால் இந்த மலையில் இறங்கும் போது மட்டும் நம்ம பார்த்து இறங்கணும். ஏன்னா மழை வந்து சருகலாக இருக்குது, வழுக்கிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பார்த்து தாங்க கீழே இறங்கணும். ஒரு வழியாக நம்ம கோயிலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சுங்க. ஸோ ரொம்ப வேறு லெவலாக இருந்தது. மறக்காமல் நீங்கள் கொல்லிமலை போனீங்கன்னா இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் நம்ம வேறு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.